அமெரிக்காவோட கெலாக் அவர்கள், அமெரிக்காவோட என்வாய் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்காக பேசி தீர்க்கிறதுக்காக, இப்போ கரண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கிறாரு. தலைவர் இல்லாத காரணத்தினால ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. கெலாக் அவர்கள்கிட்ட மீட்டிங்லாம் நடந்திருக்கு. உண்மை பக்கம் நிக்கணும் அமெரிக்கா தெரியுங்களா? அப்படிங்கிறது போல ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு கெலாக் அவர்கள் கிட்ட. இப்போ உண்மைகள் அப்படிங்கிறதுனால இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, வெகுண்டெழுந்து உண்மை என்ன அப்படிங்கிறத அவரோட ட்ரூத் உண்மையான சோசியல் மீடியான்னு ஒண்ணு வச்சுக்கிறார் இல்லையா? சோ அதுல வந்து உண்மைகள சொல்லியிருக்கிறாரு. அதாவது இத்தன நாளா நம்ம தலைவர் அப்படிங்கிறவங்கள யோசிச்சுட்டு இருந்தோம். உலகமே வந்து பாத்தீங்கன்னா, கமேடியன் அப்படிங்கிறவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட ப்ரொஃபஷன் அதெல்லாம் ஏங்க மென்ஷன் பண்றீங்க? இப்ப வந்து அதிபர் ஆயிட்டார்ல ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறது போல எண்ணங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, கமேடியன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பிரச்சனை வந்திருக்கவே கூடாது. ஆனா நீங்க பெருமளவுல அமெரிக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கி சாராம்சம் சொல்லிடுறாரு. அவர் பெருசா லிஸ்ட் டைப் பண்ணி அனுப்பிச்சுக்கிறாரு. ஏதோ பிஆர் ஆள் வச்சிருப்பாங்க போல தெரியுது. அதாவது 300 பில்லியனுக்கு மேல பணத்தை வாங்கி நீங்க செலவு பண்ணி எங்ககிட்ட இருந்து வாங்கி போற ஜெயிக்கிறதுக்கு முடியல. நீங்க வந்து எலெக்ஷன் வைக்க மாட்டேறீங்க. நீங்க ஒரு டிக்டேட்டர் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா வெகுண்டெழுந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்களை பத்தி ட்ரம்ப் அவர்கள். இது ரொம்ப ரொம்ப காரசாரமான விவாதங்களா இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்காக்கு ஈரோப்புக்கும் முட்டல்கள் மோதல்கள் வந்துருமா அப்படிங்கிறது போல சிந்தனைகள் வந்துருச்சு. அதாவது யூரோப்பியன் யூனியன் இது போல எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க, ரஷ்யாவை கட்டம் கட்டுவாங்க, ஒட்டசா பகுதியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒட்டசா பகுதியில இருந்து கிரீமியா பகுதிக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஒரே மிசைல் ஒரு தடவை பயன்படுத்தி ஆஃப் பண்ணார். அப்படின்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவரோட ஒரிஜினிக் மிசைல். அந்த மிசைலை பார்த்து கண்டிப்பா அந்த ஒரு மிசைல்னாலதான் எல்லா பிளானையும் கிழிச்சு குப்பையில போட்டாங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதோட புரிஞ்சு இந்த கலிங்கன்கிராட அளந்தது. அப்புறம் இந்த போலாண்ட்ல இருந்து தெர்னிபோல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட போலீஸ் மக்களை நீங்க என்ன படுகொலை பண்ணிட்டீங்க, எங்களுக்கு அதுல உரிமை இருக்குன்னு கேட்டதுல இருந்து எல்லாத்தையுமே கிழிச்சு குப்பையில ஓட்டாங்க. அதுக்கான காரணம் அந்த ஒரிஜினிக் மிசைலோட பயன்பாடு தான். அது பயன்படுத்தினதுனாலதான் இது போல நடந்தது. இப்ப அமெரிக்காக்கு எதிரா அதுவும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கு எகெயின்ஸ்டா யூரோப்பியன்ல இருந்து முட்டுகள் வருது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு 4% அப்ரூவல் ரேட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அதுதானே உண்மையா இருக்கும். அமெரிக்கால தேவ தூதர்கள் எத்தனை தடவை நம்ம சேனல்ல சொல்லியிருக்கிறோம். எந்த நாடும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நம்மள வழி நடத்துறதுக்காகவே இருக்காங்க. நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அமெரிக்கா இருக்காங்க. அவங்க சொன்னா அப்படியே ஒத்துக்கணும், புரியுதுங்களா? ஆனா இவங்கள கேட்கற மாதிரி தெரியல. அதுவும் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அன்பா இவர் அழைப்பீங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த காலத்துல போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பொய் சொல்றாருங்க ட்ரம்ப் அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன அப்ரூவல் ரேட்டோ அதே அப்ரூவல் ரேட் தான் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறது போல இது போல பேச்சுகளா இருந்தா காண்டாவாங்களா மாட்டாங்களா அமெரிக்கா தேவதூதர்கள்? அப்புறம் வேலையை காட்டிடுவாங்கல்ல. இப்ப பாருங்க, மினிட்மேன் 3 மிசைல வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணிக்கிறாங்க. இது மினிட்மேனா அப்படிங்கிறது போல இருக்கு. போதும்பா, நாடு உலகம் தாங்காது. ஏன்னா இது ஒரு இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல், அணு ஆயுதம் தான். இது அணு ஆயுத மிசைல். அது வார் ஹெட் இல்லாம சோதனை பண்ணி பாத்துக்கிறாங்க. எங்களோட மிசைல் ரெடியா இருக்கு பாத்துக்கங்க அப்படிங்கிறது போல. அதாவது ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து லான்ச் பண்ணி சோதனை பண்ணி பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல கொஞ்சம் கப்சிப்புன்னு இருந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருந்துதான் ஆகணும், எல்லாம் சிக்கலாயிரும் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதாவது இது யாரை மிரட்டுறதுக்காக? சீனாவை மிரட்டுறதுக்காகவா, யூரோப்பியன் யூனியன் மிரட்டுறதுக்காகவா, ரஷ்யா போதும் அப்படிங்கறத போல மிரட்டுறதுக்காகவான்னு தெரியல. பட் ஆனா ஒரு சோதனை பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனோட முடிவுகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற போல பார்ப்போம். இப்ப யூரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை பத்தி எல்லாம் புதுசா மீட்டிங் போட்டு பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லைங்க. ஆனா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பலாமா இல்லையான்ற பேச்சுக்கள் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதே போலாண்டு முன்னாடி ஒடியாந்தீங்க, அண்டை நாடுகள்லாம் கூப்பிடாதீங்க, ரஷ்யாவோட அண்டை நாடுகள்லாம் அது தப்பாய் போயிருங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு இருந்திருக்கு. ஆமா, அப்புறம் எட்டு குச்சிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து பிரச்சனையாயிரும் இல்லையா? ஏன்னா இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா 2022க்கு அப்புறம் 810வது பிரிகேடு, எங்களோட பிரிகேடு சுமிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது தூக்கி வாரி போட்டிருக்கு உக்ரைனுக்குள்ள. ஏன்னா கர்ஸ்குள்ள உடஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன சுமியில என்டர் ஆயிட்டாங்க ரஷ்யர்கள், என்ன கட்டி பிடிச்சுக்குவாங்களா அவங்கள அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கூடியது. பெருமளவுல மேசிவா ரஷ்ய தரப்பு தயாராகிறாங்க. பல முனையில இருந்து முன்னேறி போய் கீவ்ல இருந்து பின் வாங்கினாங்க இல்லையா? இப்ப திரும்ப போய் கீவை பிடிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி, எது எப்படியோ திரும்ப இந்த பிரச்சனைக்கே வருவோம். இந்த போலாண்டு தரப்புல சொல்லியிருந்தாங்க இல்லையா,
அது அண்டை நாடுகள்லாம் குடுக்கணும். இவங்க எப்படி அண்டை நாடு ஆகுறாங்க அப்படின்னா, கலிங்கன்கிராட். அங்கருந்து எட்டி குதிச்சுட்டாங்கன்னா, என்ன அளந்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஒரு ஸ்டிக் மிசைல்ல எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ போலாந்து, ஜெர்மனி முடியாதுங்கிறாங்க. பிரான்ஸும் முடியாதுங்கிறாங்க. இப்ப ஈகரா இருக்கிறது யுகே தான். இப்ப என்னப்பா சொல்ற நீ? அப்படிங்கிறது போல கேட்டோம்னா, யுகே தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆக்டிவ் பெர்சனல்ஸ் 1,85,000 பேர் தோராயமா சொல்லப்பட்டுட்டு வருது இது போல இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ 100 பேஸுக்கு மேல யுகே கிட்ட இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் ஒரு பேஸுக்கு இவ்ளோ பேர்ன்னு போட்டாலே எவ்ளோ தேராது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுல வந்து உக்ரைனுக்கு வேற வச்சீங்கன்னா, சொந்த நாட்டை காப்பாத்துறதுக்கே ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்க. இதுல கொண்டு போய் நீங்க உக்ரைன்ல வேற நிறுத்துறீங்களா? கொண்டு போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கங்கன்னு கேலிங் கிண்டலுமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது சில மீடியாக்கள் தரப்புல இருந்து யுகேவை பத்தி. ஸோ இப்படி இருக்கறனால ட்ரூப்ஸ் அனுப்புறதுலாம் வேலைக்காக. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா பேட்ராலுக்காக அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிறாங்களாமா. அது யூரோ ஃபைட்டர் டைப் ஒன்று களமிறக்க போறாங்களாமா ரஷ்யாவோட S-400. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் வெப்பன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ ஃபைட்டர் டைப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருமா யூகே வந்து அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாவது கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா போலாண்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா போலாண்டு தான் அப்படின்றது எல்லாம் ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த பயங்கள் இருக்கு. இப்போ யூகே தான் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் வெளியேறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க. இந்த பிரச்சனையே வேணாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்களுக்கு நடுவுல அழகான ஓசன் இருக்கு. அதனால ரஷ்யா அங்க இருந்தெல்லாம் இங்க தாண்டி வரமாட்டாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி. அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனை கழட்டி விடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க. இப்ப யூரோப்பியன் யூனியன் கழட்டி விட்டாங்கன்னா அதிகமான டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இப்போ டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் ஃப்ரெட்ரிக்சன் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கம்மி பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேங்க நாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் அடுத்த சில வருஷங்கள்ல பல பில்லியன்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எப்படிங்க பணங்கள் அதிக அளவுல ஒதுக்கீடு பண்ணி அமெரிக்கா கிட்டே ஆயுதம் வாங்குவீங்களா இல்ல எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. சாங்ஷன் டாரிஃப் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது சண்டைனா சாங்ஷன், இதே ஆயுதங்கள் வாங்கலைன்னா டாரிஃபா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இது அமெரிக்காவோட சூழலா இருக்கு. அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனோட சூழலா இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோட இருக்கிறாங்களான்னா இல்ல. அமெரிக்காலேயே உக்ரைனுக்கு உதவணும், ரஷ்யாவுக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை உள்ள நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுவும் அமெரிக்காவோட ஒரு செனட் சைடுல ஒரு வீடியோ பதிவு லோடா இருக்கும். புட்டின் அவர்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும், ஒரு போர் குற்றவாளிங்க அவரு அப்படிங்கிறது போல இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ரொம்ப தீவிரமான நபர்களும் அமெரிக்கால செனட் சபையில இருக்கிறாங்க உறுப்பினர்களா. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் தற்போதைய அதிபரா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எகெயின்ஸ்டாவும் மனமாற்றம் மக்கள் கிட்ட தெரிய வருது. அங்க போராட்டம் இது போல சில விஷயங்கள் பண்றதுனால மேபி யூஎஸ் சைடை கட் பண்றதுனால இனிஷியலா இருக்கும், போக போக அப்படியே சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த பிலடெல்பியால தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ட்ரெயினை கொளுத்துனாங்க, ஏர் ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, பல விஷயங்கள். ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இதுல வந்து விபத்துக்குள்ளாச்சு, வேணுனே போய் ஒரு விமானத்தை இடிக்கிற மாதிரி எல்லாம் சூழல் இருந்தது. எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருந்துருக்கு, அதை கொளுத்தி விட்டுக்கிறாங்க. என்னதான் நடக்குது இந்த பிலடெல்பியால? இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹைலைட் ஆகுதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அமெரிக்கால கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அப்படியே மெக்சிகோ கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மெக்சிகோல பெருமளவுல MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை களமிறக்கி விட்டுருக்காங்க அமெரிக்காவோட CIA. ஏன்னா இந்த சினோஹா கார்டல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளா அறிவிச்சுட்டாங்க. அமெரிக்க தரப்பு வந்து பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்த எல்லாம் ரெடி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா அமெரிக்கால கொண்டு வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வந்து தீவிரவாதிகளா அறிவிச்சுக்கிறாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோவோட பிரசிடென்ட் சென்பம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதெல்லாம் தப்புங்க, இப்பெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு பேச போறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். யூஎன்லயும் முறையிடுறதா சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா கார்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ரைடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சினோலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது கார்டல்ஸோட கோட்டை அப்படிங்கிறது போல. அதுல 4 மில்லியன் அளவுக்கான மெத்து வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பகுதியை வந்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல நடவடிக்கைகளை இப்ப மெக்சிகோல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தடவை. இதெல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு வந்து மாற்றங்கள் மெக்சிகோல தெரியுது. இதெல்லாம் பார்த்து கன்சிஸ்டன்ட் பண்ணுங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறது போல இருக்கு. சரி, ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டோம் அப்படின்னா வெனிசுவேலால வந்து பாத்தீங்கன்னா மதுரை அவர்கள் ரொம்ப பயங்கர கான்ல இருக்கிறாரு. கேன்சர் இருக்குதுங்க நம்ம நாட்டுல. அதாவது அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் அவங்க நாட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கார்டர்ஸ் வந்து தீவிரவாதிகள்னு சொல்றாரு. அவங்க பார்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் செய்யறாருல. அதே போல
மதுரோ அவர்கள் வெனிசுவேலாவை காக்கறதுக்காக, அவரோட நாட்டை காக்கறதுக்காக இந்த தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது கேன்சர் மாதிரி உருவாகிட்டாங்க நம்ம நாட்டுல. ஒரு லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எய்டுகள் வேற நாட்டுல இருந்து வர்றதுனால கிளர்ச்சிகள், புது புது அமைப்புகள்லாம் உருவாகி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யறாங்க. இந்த கேன்சர் கட்டிகளை அகற்ற வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு, தீவிரமா இறங்க போறோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து கிளம்பி இருக்கிறாரு. எந்த அளவுக்கு கிளீன் பண்ண போறாரு வெனிசுவேலால அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்து அப்படியே நம்ம பிரேசிலுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிரேசில்ல லுலா அவர்களுக்கு பெருமளவுல சப்போர்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ப்ரொட்டஸ்ட்லாம் அவருக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ போல்சோனரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது போல ஒரு 400 பேஜுக்கான குற்றப்பத்திரிகையை சப்மிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட தகவல்கள் அடுத்தடுத்து என்ன வருது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, இதனால பிரேசில்ல என்ன மாதிரியான சுச்சுவேஷன் மாறப்போகுது. ஏன்னா இது செய்யறதுனால மக்கள்லாம் திரும்ப வெகுண்டெழுந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. யுஎஸ் எய்டு ஸ்டாப் ஆயிருக்கு சில நாடுகளுக்கு தான், பிரேசிலுக்கு வெனிசுவேலாக்கெல்லாம் ஸ்டாப் ஆகின மாதிரி தெரியல. ஸோ ஒரு வேளை அது இன்னும் ஃபண்டிங் போகுது அப்படின்னா, இல்லை வேற ஒரு அமைப்பு வழியா போகுது அப்படின்னா, வேற மாதிரி விளையாடிட்டாங்கன்னா இன்னொரு உக்ரைனா மாறிடுமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை மாசம் அங்க வந்து பிரிக்ஸ் சமிட் நடத்த விடுவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே போயிருமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கு. அடுத்து அப்படியே ஈரோப் கிட்ட வந்துட்டோம்னா ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா கடலோர பகுதிகளில் அங்க கார்டல்ஸ் எல்லாம் புதுசா கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மெத்து இது போல விஷயங்கள், போதைப் பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா பல விஷயங்கள் கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ட்ரோன்கள்லாம் இருக்கிறனால, சர்வேலன்ஸ் இருக்கிறனால பிடிபடுது. எல்லாம் பெருமளவுல இந்த ஆளுங்க எல்லாம் பிடிச்சாங்களாம், என்ன ஏன்ற தகவல் இல்ல. இந்த அளவுக்கு சீஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்க இன்ஃபர்மேஷன். ஆனா ஈரோப் மிக பெரும் சிக்கல்ல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிட்டு இருக்கு. இத கரெக்டா இந்த ட்ரக் வியாபாரம் பண்றவங்கள பெருமளவுல கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க. இப்போ இது போல விஷயங்கள உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க நாட்டுக்குள்ள, ஈரோப்புக்குள்ள, அது எப்படி முன்னாடி 2ஆம் உலகப் போரோட முடிவுல பெருமளவுல வேலை இருக்காது, ரிசெஷன்ல இருப்பாங்க. ஏன்னா டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிடுச்சு, திரும்பி எல்லாம் பில்டு பண்ணி மேல வர்றதுக்குள்ள வேலையின்மை இருக்கும். அதனால போராட்டம், புரட்சி அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இது வேற போயிடுச்சுன்னா பெருமளவுல காசு பார்த்தலாம் அப்படின்றதுக்காக இது போல ஓவர் நைட்ல வேலை செஞ்சாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் என்ன மாதிரி தடுக்கிறாங்கன்றது மாத்தலாம். இதனாலதான் ஜெர்மனி வீட்லயே வளர்த்திங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களா என்னமோ தெரியல. சரி, ஓகே. இப்ப அப்படியே நம்ம ஜார்ஜ் கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுஎஸ்ஏடி விளையாடும் போது கொண்டாடினாங்க அப்படியே மக்கள்லாம் பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, அது சில அமைப்புகள் இருக்குங்க எல்லா நாட்டிலையும். எய்டுகளை வாங்கிட்டு பேசக்கூடிய அமைப்புகள், பத்திரிகைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படி பண்ணும்போது ஜார்ஜியாவோட முன்னாள் அதிபரா இருந்தாங்க இல்லையா, பேசுறது என்ன, நான் அதிபரு, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் வந்து ஏதோ இது ஆளு பிராடு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. தற்போதைய அரசாங்கம் ஜார்ஜியன் பார்ட்டிலாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து வேணா பதவி இழுத்து நீ கிளம்புமா அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுருந்தாங்க. ரெஸ்பெக்டடா தான். ஆனா இப்போ யுஎஸ்ஏடோட டீடைல்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களை பிடிச்ச முட்டையை வச்சு அடி அடி அடிச்சுக்கிறாங்க. அது அழுகி போன முட்டையா இருக்கும் போல இருக்குது. பாவம், ரொம்ப கூனி குறுகி போக வேண்டியதா இருக்கு. எய்டு வாங்கினவங்களுக்குலாம் கூடிய சீக்கிரத்துல இருக்குது முட்டை, அழுகுன முட்டை அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே உக்ரைனுக்கு வந்துடலாம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் 2022க்கு அப்புறமா இந்த சுமிக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாம் பொய் சொல்றாருங்க அவரு அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா காலத்துல பார்த்தா அப்படி தெரியலீங்களே அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு இருந்து நாளைக்கு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது ப்ரோ உக்ரைனோட டீப் ஸ்டேட் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த குகை மூடுன்னு சொன்னோம்ல, அப்படியே மூடிக்கிட்டு தான் இருக்குது. அதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, எல்லா பகுதியிலும் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலதான் அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொக்ராஸ்குள்ள ஒரு நாள்ல மட்டுமே 50 ஏரியல் குண்டுகள் கிட்ட போட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல சில பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. ஆனா கொஞ்சம் வீரர்கள் உள்ள வரும்போது சௌரியமா இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் வீரர்கள் வந்தாங்கன்னா தண்ணி குடிக்க கிணறுலாம் வேணும் இல்லையா, அது கூட சில இடங்களை வெட்டி கொடுத்துருக்காங்க. தாக்குதல்கள் வீரியமா தான் இருந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ஆட்சி கவிழ்ப்பு வரப்போது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அமெரிக்கா எதிராக மாறி இருக்கு. ஆனா எங்க போய் முடியும்? இல்ல திரும்ப யூரோப்பியன் பெருமளவுல உக்ரைனுக்கு உதவிடுவாங்களா, இல்ல அவங்களும் பேசி சமாதானமா போயிருவாங்களா ரஷ்யா கிட்ட? என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கு தகவல் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.